ஒரு வழியா 2024 ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஏஆர் ரஹ்மான், ஜிவி பிரகாஷ், அனிருத், சந்தோஷ் நாராயணன் இப்படி எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த வருஷம் பல சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் மக்கள் அதிகமா கொண்டாடின பாட்டு எது, இசையமைப்பாளர் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் 2024ல மோஸ்ட் டாமினேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அது இசைஞானி இளையராஜா தான். எப்படின்னு தானே கேக்குறீங்க. என்னதான் இந்த வருஷம் அவர் ரொம்ப கம்மியான படங்களுக்கு இசையமைச்சிருந்தாலும் அவர் மியூசிக் பண்ணாத படங்கள்ல ரெஃபரன்ஸா வந்த அவரோட பாடல்கள் தான் பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கிளப்புச்சு. உதாரணத்துக்கு லப்பர் பந்துல வந்த நீ பொட்டு வச்ச தங்க குடமா இருக்கட்டும், நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், வாழையில வந்த மஞ்சள் பூசும் பாட்டா இருக்கட்டும், மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி, மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்த கண்மணி அன்போடு பாட்டா இருக்கட்டும், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அப்புறம் கோட்ல வந்த சொர்க்கமே என்றாலும், மெய்யழகன்ல வந்த இந்த மானேந்தன் சொந்தமா, இப்படி ரெஃபரன்ஸா வந்த இளையராஜாவோட பாடல்கள் தான் அதிகமான அளவுல தியேட்டர்ல இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. ஆனா இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி வருஷ கடைசியில வந்துச்சு பாருங்க தளபதி ரீரிலீஸ். இளையராஜாவோட பீக் டைம்ல அவரோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி காட்டுச்சு தளபதி. இதனாலதான் இந்த வருஷத்தோட மோஸ்ட் டாமினேட்டட் மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் அவர் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை, அப்பவும் ராஜா. ராஜா